Hi folks, welcome back to Pratap Chefs and இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி பற்றி. ஓகேவா, என்னடா மேனுஃபேக்சரிங் கம்பெனி பற்றி என்னடா பேசுகிறான்னு யோசிக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி தோணுச்சு, சும்மா பையனை விட போனால அண்ட் இந்த பற்றி கொஞ்சம் நாளாகவே நான் யோசிச்சிருந்தேன். கொஞ்சம் நாளாக ரொம்ப வருஷமாகவே இப்போது நம்ம டைரி மில்க் சாக்லேட் இருக்குல்ல, அது மேனுஃபேக்சரிங் எப்படி ஆகுதுன்ட்டு நம்ம அந்த டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியோகிராஃபி அண்ட் ட்ராவல் சேனல் ஒன்று இருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதிலெல்லாம் அந்த அந்த ஃபுட் டிஸ்கவரியில் மோஸ்ட்லி அனிமல் தான் வரும். பட் இன்னொன்று வரும், அது இன்னொரு சேனல் இருந்துச்சு, அதில் வரும் யூஸ்வலி ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறது அண்ட் அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணுறவனோட டங்கு வந்து இன்ஷோர் ஆகிருக்குது 1 மில்லியன் ஒரு 3 மில்லியன் சம்திங். ஓகேவா, ஸோ இப்போ நான் யூஎஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ரீச்சுக்கு மேபி ஒருத்தர் 2 பேர் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, நான் பார்க்காம கூட போகலாம். பட் தென் எனக்கு தோணுச்சு இதை பற்றி நான் ஷேர் பண்ணணுன்ட்டு. ஓகேவா, நம்ம சின்ன வயசில் நல்லா பார்த்துருப்போம். ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அவங்க ஃப்ரம் த ஸ்டார்ட் அந்த பால் எப்படி வருது, எவ்வளோ கேலனில் வருது, வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறாங்க, அந்த ஹீட் பண்ண டெம்பரேச்சர் எப்படி கூலிங் ஆகுது, அது எப்படி அந்த என்ன சொல்கிறது அந்த ஃப்ளேவரோட மிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது ஃப்ரீஸ் எப்படி ஆகுது அண்ட் அதை என்ன சொல்கிறது பேக்கிங் எப்படி ஆகுது, இந்த ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் ப்ராசஸ் அவங்க காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் தேடி பார்த்தா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃபுல் என்ன சொல்கிறது ஃபுல் ப்ராசஸாக அட் அ ஸ்டேஜ் காட்டுறதில்லை. அட் அ ஸ்டேஜ் இந்த சென்ஸ் நீங்கள் கட் பண்ணி கூட காட்டலாம். பட் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி பார்த்ததில்லை நான். நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்க, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அதுலேருந்து என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா நான் இப்போது இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறதுனால சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா, நம்ம அங்கே பார்த்த கிளைண்ட்ஸு இங்கே இருக்காங்க எனக்கு. ஓகே, அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அங்கே என்ன ப்ராசஸ்னால், இப்போ இந்த டெலிவரி எடுத்துன்னு வரால அந்த பர்சன், லைக் அந்த பால் அந்த இடத்துலேருந்து டெலிவரி எடுத்துன்னு வரல, அதில் அந்த பர்சன் இன்ஷூர் ஆகிருக்கணும், அந்த வெஹிக்கிள் இன்ஷூர் ஆகிருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங். அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த கம்பெனிக்கு தரலன்னா அவங்க அந்த பால் இங்கேருந்து எடுத்துன்னு வர முடியாது. செகண்ட், அந்த பால் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க எவ்ரி டைம் வர்றப்போ. அண்ட் ஹீட்டிங் டெம்பரேச்சர் மெஷர் பண்ண மாதிரி அதே டெம்பரேச்சரில் மெஷர் ஆகும். அண்ட் இதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு இன்சூரன்ஸ் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, இப்போது அவங்க டெலிவரி பண்ணுறாங்கல்ல, டெலிவரி பண்ணுறப்போ அந்த டெலிவரி பர்சனுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பாங்க. ஸோ தட் அப்போ தான் அவங்கக்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று போகும். அப்போ தான் அவனோட அப்போனன்ட் அவங்க கஸ்டமர்ஸ் அவங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. இல்லைன்னா அந்த கேட்டில் தான் அவன் நிற்கணும், கேட்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது என்ன சொல்கிறது, இது ஒரு இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட ப்ராடக்டை அவங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கினாங்க, அவங்க ப்ராடக்டோட ரிஸ்க் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, எனக்கு டீட்டெயிலாக இந்தியன் இன்சூரன்ஸ் பற்றி தெரியாது. மேபி நான் ராங்காக இருக்கலாம். நான் இன்னும் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போது எனக்கு டைம் கிடச்சிச்சுன்னா நான் அதை பற்றி ப்ராப்பராக பேசுவேன். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இடத்துல அண்ட் இந்த இன்சூரன்ஸ் வாங்கிறதுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அந்த இன்சூரன்ஸ் வாங்குறவங்க அந்த கைட்லைன் இருக்குல்ல, கைட்லைன்னா என்ன சொல்கிறது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த பால் வாங்கி இத்தனை டெம்பரேச்சரில் சூடு பண்ணணும், அத்தனை டெம்பரேச்சரில் சூடு பண்ணி தான் ஆகணும். அத்தனை டெம்பரேச்சரில் சூடு பண்ணி இவ்வளோ நேரம் அது கூலிங் ஆக வைக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ண வைக்கணும்னா அந்த ப்ராசஸ் பண்ணி ஆகணும். இதில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் மிஸ் ஆகி அவங்க என்ன சொல்கிறது அந்த பால்லையோ இல்லை அந்த ப்ராடக்ட்லேயோ ஏதாவது குறை இல்லை கெட்டு போச்சுன்னா அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பிச்சின் பண்ணி ஓகே இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த லாஸ் இருக்குது, இந்த லாஸ் இல்லை இவ்வளோ பர்சன்ட் நம்ம பேர் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். இது யூஎஸில் நடக்கிற ப்ராசஸ். ஓகேவா, அண்ட் அதுக்காக அவங்க எல்லா ஸ்டெப்ஸும் ப்ராப்பர்லி ஃபாலோ பண்ணுவாங்க.
அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணதுக்கு முன்னாடி ப்ராப்பர்லி ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். நான் அண்ட் ஈவன் இங்கே என்ன சொல்கிறது, நம்ம இங்கே மேஸ்திரி சொல்கிறோம்ல, மேஸ்திரி அண்ட் அந்த வேலை மேஸ்திரி கீழே வேலை பார்க்குறவங்க, ஓகேவா, அவங்க எல்லோரும் கூட ஒர்க்கர்ஸ் கம்பன்சேஷன் பாலிசி எடுத்துக்கணும். இஃப் இன்கேஸ் நான் இங்கே வேலை பார்க்குறேன், இங்கே இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன் அப்படின்னா நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பேன், ஓகேவா. நான் வந்து இது என் வீடு, ஓகே. இப்போ நான் வந்து சொல்வேன் எனக்கு இந்த வீடு பெயிண்டிங் பண்ணணும். அப்போ என்கிட்ட 4-5 பேர் வருவாங்க. அப்போ அந்த 4-5 பேர் அப்ளிகேஷன் நினச்சி அது கூட அவங்களோட இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. என்கிட்ட வேலை பார்க்க போகிறவங்க இவ்வளோ, அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் கவர் ஆயிருக்கு, ஜென்ரலாக ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஜென்ரல் லைபிலிட்டி, இது கூட அக்கம் பக்கம் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது கூட இன்சூரன்ஸில் கவர் பண்ணி நாங்கள் தரோம்ன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் என் பாலிசிக்கு என் வீட்டுக்கு ப்ராப்பராக கவர் ஆகுதான்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பேன். அந்த கான்ட்ராக்ட்க்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டேன்னு கிளைம் பண்ணுவேன், ஓகேவா. இப்படி தான் இதுதான் பேசிக் சின்ன ப்ராசஸ் அங்கே, சின்ன பேசிக் ப்ராசஸ் அங்கே. பட் நம்ம ஊரில் நம்ம இடத்துலலாம் இந்த மாதிரி ப்ராசஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளது பாப்புலேஷனே ரொம்ப அதிகம். நம்மளது பேசிக் க்ரைட்டீரியா எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போது பேசிக்காக இப்போ எல்லோரும் 700 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னா, நம்மளுக்கு வெளியூர்காரன் ஒரு யாராவது 300, 400, 500 ரூபா கிடைச்சா கூட நம்ம அவனை கூப்பிட்டு வந்து இந்த வேலையை முடிச்சுடுவோம், ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு வேலை தான் முக்கியம், வேலை தான் முடிக்கணும்னு இருக்கும். அதே மாதிரி நான் பேக் டு இந்த ஃபுட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஸோ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க இந்த கொக்கோலாம் எப்படி மேனுஃபேக்சரிங், அது இந்த பைப்லாம் தண்ணி நினச்சி கேஸ் எல்லாம் நிரப்பி பண்ணுறாங்க. லைக் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், அந்த ஐஸ் இது பண்ணிவிட்டு அதில் கோலா மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் அன்ஹெல்த்தி தான், அதெல்லாம் ஃபாரின்லலாம் இது அது தடை செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ். ஆனால் நம்ம இங்கே ருசித்து சாப்பிடுவோம் அதெல்லாம். ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு ஸ்பாயில் ஆனால் பரவாயில்ல, அது நம்மளுக்கு அதை பற்றி ஆக்சுவலாக தெரியாது அது நல்லதா கெட்டதா என்னதுன்ட்டு. பட் நம்ம ஸ்கூலில் வெயிலில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ நம்ம போய் வாங்கி சாப்பிடுவோம், ஓகே. ஸோ இதுக்காக தான் எல்லாருமே ரீசெண்ட்லி நான் கேள்விப்பட்டேன், இந்த ஃபுட் லைசன்ஸ் வாங்குறது கம்பல்சரி. அண்ட் அந்த ஃபுட் லைசன்ஸில் இது எப்போ செஞ்சது, எவ்வளோ கேலரிஸ், எந்த எண்ணெயில் சுட்டது எல்லாம் எழுதி வைங்கன்னு ஒரு ரூல் வரப்போகுது ரிகார்டிங் ஃபுட்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு ரொம்ப நல்ல மூவாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஓகே, இது சேஃப் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ், லைக் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். இப்போ நான் ஒரு குல்ஃபி ஐஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சின்ன கம்பெனி, குல்ஃபி ஐஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக தேவையில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு குல்ஃபி ஐஸ் வேணாம், ரோஸ் மில்க் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், ஓகேவா. ரோஸ் மில்க் நான் விற்கிறேன், ஓகே, நானே தான் செய்கிறேன். ஸோ நான் அதுக்காக என் ஜென்ரல் இன்சூரன்ஸோ இல்லை பிஸ்னஸ் இன்சூரன்ஸோ நான் இங்கே வாங்கினேன்னா, இப்போது பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் அப்புறம் எம்ப்ளாயிஸ் இன்சூரன்ஸ், இது ரெண்டு ஒரு கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி இருந்தாலும் வாங்கணும், பெரிய கம்பெனி இருந்தாலும் வாங்கணும். அதுதான் பேசிக் ரூலாகவே இருக்கணும். இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகே. இப்போ என்ன ஆகும்னா, ரோஸ் மில்க் கடை சின்னதாக ஆரம்பிச்சிருக்கேன், என்கிட்ட 2 எம்ப்ளாயி இருக்காங்க, ஓகேவா. ஸோ ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் சர்வ் பண்ணுறப்போ இப்போ அது பிடிச்சதுனால நான் பை மிஸ்டேக் நம்ம முன்னாளுக்குள்ளதோ இல்லை ஒரு எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட் வச்சுட்டு என் மேலே நாளைக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு என் கம்பெனி மேலே, இல்லை அவங்க இந்த ஜூஸ் குடிச்சதுனால தான், இந்த ரோஸ் மில்க் குடிச்சதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்க டைரெக்டாக கிளைம் பண்ண முடியும். அண்ட் என் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை ஃபேஸ் பண்ண முடியும் அது வச்சுன்னு, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது வைக்கிறது தப்பு. இஃப் இன் கேஸ் பை மிஸ்டேக் அது ஆயிடுச்சுன்னா, பை மிஸ்டேக் நாட் இன்டென்ஷனலி, பை மிஸ்டேக் அது ஆயிடுச்சுன்னா, ஆர் காட் ஃபர்பிட் எனி இன்ஸ்டன்ஸ் ஹேப்பன், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அந்த சின்ன கம்பெனிக்கு சின்ன பிஸ்னஸ்க்கும் பேக் பண்ணுறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும், ஓகேவா. ஸோ இதனால என்ன ஆகும்னா, நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஓகே. ரிஸ்க் இன் த சென்ஸ்
ஓகே இதோட பெட்டராக பெருசாக பண்ணலாம், இதோட பெட்டராக பெருசாக பண்ணலாம். விழுந்தால் அடி ரொம்ப படாது. லைக் இப்போ நான் 2 லட்சம் போட்டு இதில் பண்ணியிருக்கேன், அந்த கம்ப்ளைண்ட் வந்து 50,000 அந்த மாதிரி வருதுன்னா நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், ஆனால் அதில் என் தப்பு இல்லை, நான் என் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நான் ப்ராப்பரான டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன், அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ அவங்கக்கிட்ட நான் அதுக்கு கிளைம் பண்ணலாம். இன்சூரன்ஸ் கிட்ட பாருங்கள் இந்த மாதிரி ஆயிருக்கு, இது நீ பண்ணுங்கள். ஸோ அதனால என்னோட பிஸ்னஸ் லாஸ் அதிகமாகாது. ஓகே, ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் பற்றி நான் யோசித்தேன், பேசணுன்ட்டு. அங்கே இந்த மாதிரி நடக்குது, நம்ம ஊரில் எப்படி நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஐடியா நல்லா இருக்குமா, ஒர்க் ஆகுமா ஆகாதான்ட்டு தெரில. எத்தனை பேர் பார்ப்பீங்க, பட் தென் யோசனை தானே நிறைய வரும். ஸோ பேக் டு மை படம்னா, இந்த சாட்டர்டே வந்து நான் பெர்மிஷன் கேட்க போகிறேன் ஷூட்டிங் லொக்கேஷனுக்காக. அது இன்னொரு இல்லை போடுறேன், இல்லை நாளைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நான் இந்த சாட்டர்டே என்ன பண்ண போகிறேன்ட்டு. இப்போ மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுவேன், சாட்டர்டே அது இப்போ ஷூட்டிங் என் ஷார்ட் ஃபிலிம் பற்றி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். என் தம்பி ஒருத்தருக்கான், தம்பி லைக் சொன்னால இங்கே வந்துட்டு ஜித்துன், அவனும் போவோம். அதோட வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், டைம் டு டைம் அப்டேட் பண்ணுவேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அண்ட் உங்களோட யோசனை இது மாதிரி இருக்குது, இல்லை இங்கே இன்சூரன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னா நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த அந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இத்தை மேண்டேட்டரியாக பார்க்க மாட்டேன்றாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன் டைம்க்கு இது மாதிரி 2-3 வருஷத்துக்கு வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கு யூஸ் என்ன, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அந்த பொது என்ன சொல்கிறது ஒரு என்ன நாலேஜ் இல்லை அதை பற்றி, இன்சூரன்ஸ் பற்றி. ஓகேவா, மெயின் கன்சர்ன் அதுதான். இப்போது அங்கே வெளிநாட்டில் இருக்க ஒரு டிரைவர் இருக்காங்க, டிரைவர் அங்கே போய் நின்றுட்டு மெசேஜ் இமெயில் அனுப்புவான், இந்த மாதிரி எனக்கு இன்சூரன்ஸ் உள்ளே விட மாட்டேன்றாங்க, நான் உள்ளே போனேன்னா எனக்கு இந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் உள்ளே போக முடியும் அன்னு அவன் கேட்டு வாங்கிட்டு போகிறான். அவன் எத்தனோ மைல் தூரத்துலேருந்து இங்கேருந்து நாங்கள் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணி அவனுக்கு அந்த மொபைல்லையோ இல்லை எதுலேயோ அப்ளிகேஷன்லேயோ வந்த பிறகு தான் அவன் அவங்க ஊரில் ஒரு கம்பெனிக்குள்ளே கேட்குள்ளே என்டர் ஆக முடியும். ஓகேவா, இல்லை அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அருமையான ப்ராசஸ்ன்னு எனக்கு தோணுது. லைக் இதில் ஜாப் அங்கே தான் பண்ணுறாங்க, அங்கே பார்த்திங்க பண்ணோன்னு இல்லை, அங்கே நல்லதாக பண்ணால் நம்ம பார்த்து பண்ணலாம். அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது இருக்குது, நம்ம ஊரில் இந்த மேனுஃபேக்சரிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம நிறைய விஷயம் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டோம். இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ பாப்புலேஷன் வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான மேனுஃபேக்சரிங் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர் இப்போ இல்லை. ஏன்னா முன்னாடி இந்த அளவுக்கு இப்போ இல்லை. அப்போனா நான் 4th ஸ்டாண்டர்ட்லையோ 5th ஸ்டாண்டர்ட்லையோ படித்தேன். அக்ரிகல்ச்சர் ஆக்குபேஷன், மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் 60%. ஓகே, அந்த டைமில், இப்போ இல்லை, இப்போ சுத்தமாக இல்லை. அந்த டைமில் நான் 4th படிக்கிறப்போ 1995-6 டைம் ஏதோ. ஓகே, அப்போது இல்லை 2000 டைமில், 99 டைமில், அந்த டைமில் அங்கே அவ்வளோ ஒரு இதில் அவங்க நம்மளது அக்ரிகல்ச்சர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் விட்டு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க மேக்ஸிமம் பீப்புள். ஓகேவா, நிறைய விஷயம் அது பற்றியும் இருக்குது. நம்ம அக்ரிகல்ச்சர் நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருந்தோமோ அதுவும் விட்டுட்டோம். நம்ம முன்னாடி வரப்போகிற என்ன சொல்லுது, இப்போ ஏஐ வரைக்கும் யூஎஸ் போயிடுச்சு. யூஎஸ் ஏஐ தாண்டி போய் யோசிச்சுன்னு இருக்குது. சைனா அதுக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஜப்பான் அங்கெல்லாம் மற்றவங்க எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. நம்ம இன்னுமே நம்ம ஜாதி பெருமை பார்த்து போராடிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே இது ஒரு விஷயமே இல்லை. அங்கே ஒரு பொண்ணு பையனா அவங்களுக்கு காதல் வரும், கல்யாணம் பண்ணுவாங்க, பண்ணாமல் போவாங்க. காமமாக இருந்துச்சுன்னா காமம் முடிச்சுட்டு போவாங்க, அவங்க வேலை பார்ப்பாங்க, அடுத்தது என்னன்னு மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இல்லை, இவன் என் இனத்துல பிறந்துட்டான், அவன் இனத்துல பிறந்துட்டான், அவன் கீழே நம்ம மேலே என் வீட்டில் எந்த பொண்ணை பார்த்தாங்கன்னா நான் வெட்டுவேன் குத்துவேன்னு சுற்றி நிற்கும். இதெல்லாம் இது மட்டும் நம்ம மூளையை இப்படி அந்த குதிரை இருக்குல்ல எப்படி இப்போ எல்லாம் குதிரையெல்லாம் இப்படி பார்த்து ஓஹோ 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 பார்த்துன்னு ஓடின்னு இருக்குது. ஆனால் நம்ம இப்படியே இன்னும் மறைச்சின்னு ஐயோயோ ஐயோயோ ஐயோயோன்னு பார்த்து நிற்கும்.
ஸோ நல்லதில்லை நம்ம ஏன்னா சின்ன ஸ்டார்ட் அப் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட நான் சக்ஸஸ் ஆன பேரும் அது பண்ண பேரும் சொல்கிறேன். சக்ஸஸ் ஆகுவேன், கண்டிப்பாக ஆகுவேன். நீங்கள் இருக்கீங்களா சப்போர்ட் பண்ண. ஸோ ஷோர்லி ஒரு நாள் பண்ணுவோம். ஹேவ் அ குட் டே கைஸ். பபாய். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு திருப்பி பார்ப்போம். பபாய். அண்ட் சாட்டர்டே ஃபார் ஷோர் நான் அந்த இடத்துக்கு போவேன். மழை வரக்கூடாது. இப்போ இங்கே மும்பையில் வந்து ரெய்னி சீசன். ஸோ மழை வர மனுஷனா நல்லாயிருக்கும். மழை வந்தாலும் போயிடும். டேக் கேர் கைஸ். உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏர்னிங் பர்சன் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டார்டிங் ஜாப்லேயே நீங்கள் உங்கள் பர்சனல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ஹோப் யூ ஹாவ் அ குட் டே. பபாய். டேக் கேர்.